2026 T20 வேர்ல்ட் கப்புக்கான இந்திய டீமை பிசிசிஐ அறிவிச்சாச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, ஸ்டார் ஓப்பனர் சுப்மன் கில் இந்த ஸ்குவாடில் இல்லை. ஏன் இந்த முடிவு? வாங்க பார்ப்போம். கேப்டனாக ஸ்கை தன்னோட ஆதிக்கத்தை தொடர்றாரு. ஆனால் ஆச்சரியமாக அக்சர் பட்டேலை வைஸ் கேப்டனாக ஆக்கியிருக்காங்க. ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா கூட சஞ்சு சாம்சன் இறங்குவார். மிடில் ஆர்டரில் ரிங்கு சிங், திலகக் வர்மான்னு ஒரு இளம் பட்டாளமே இருக்குது. கூடவே ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவம் துபேவோட ஃபினிஷிங் டச். இந்த பேட்டிங் லைனப்பை பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. பவுலிங்கில் நம்ம பும்ரா, அர்ஷ்தீப் இருக்காங்க. இதில் ஹைலைட்டே நம்ம தமிழ்நாட்டு சிங்கங்கள் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் ஒன்றா வரது தான். ஸ்பின் அட்டாக்ல குல்தீப்போ இருக்கார், ஸோ கவலை இல்லை. சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லை, டீமில் இடம் இல்லை, மென்டல் ஃபேட்டிக்னு சொல்லி ஓரங்கட்டப்பட்ட ஒரு வீரர் இன்னைக்கு 2026 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் கம்பீரமாக உள்ளே வந்திருக்காரு. அதுதான் நம்ம பாக்கெட் டைனமோ இஷான் கிஷன். கடைசி நிமிஷத்தில் எப்படி உள்ளே வந்தார் தெரியுமா? சையத் முஷ்டாக் அலி தொடரில் 10 இன்னிங்ஸில் 517 ரன்கள், 197 ஸ்ட்ரைக் ரேட். அதுவும் ஃபைனலில் ஹரியானாவுக்கு எதிராக 49 பந்தில் சதம் அடித்து ஜார்க்கண்ட் அணிக்கு முதல் முறையாக கோப்பையை ஜெயிச்சு கொடுத்தாரு. இந்த அசுரத்தனமான ஃபார்ம் தான் தேர்வாளர்களை கம்பேக் கொடுக்க வச்சிருக்கு. ஃபார்மில் இல்லாத சுப்மன் கில்லை நீக்கிட்டு ஒரு அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இஷான் கிஷனை பிசிசிஐ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவர் பேக்கப் ஓப்பனராகவும் இருப்பார், மிடில் ஆர்டர்லையும் ஆடுவார். டீமோட பேலன்ஸ் இப்போ வேறு லெவலில் இருக்குது. இந்த டீம் இந்திய மண்ணில் கோப்பையை தக்க வைக்குமா? கில் இல்லாதது குறையா, இல்லை இது சரியான முடிவா? உங்கள் பிளேயிங் 11 கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.